ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு மனிதனை குணமாக்கிய நிகழ்வை நாம் வாசித்தோம். மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 37 வரை உள்ள இந்த இறைவசனங்கள் ஆண்டவர் இயேசு அளித்த அந்த குணமளிக்கும் நிகழ்வுகளில் ஒரு வித்தியாசமான நிகழ்வை நமக்கு காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியின் பல இடங்களில் ஆண்டவர் பல மனிதர்களை குணமாக்கிய நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் வந்த அந்த நிகழ்வு மற்றெல்லா குணமளிக்கும் நிகழ்வுகளை காட்டிலும் சற்று வித்தியாசமானதாக, வேறுபட்டதாக இருக்கிறது. எப்படி? அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற குணமளிக்கும் நிகழ்வுகள் 4 நிலைகளில் நாம் பகுத்து பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவர் இயேசு வார்த்தையை சொல்லி குணமாக்குகின்றார். அதற்கு ஒரு உதாரணம் மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே முடக்குவாதமுற்ற மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு செல் என்று. இந்த வார்த்தையை சொன்னவுடனே அந்த முடக்குவாதமுற்ற மனிதன் குணம் பெற்று எழுந்து நடந்ததாக நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு தூரத்தில் இருந்தே பல மனிதர்களை குணமாக்கி இருக்கின்றார். அதற்கு ஒரு உதாரணம் நூற்றுவ தலைவனின் மகன். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற தன் மகனுக்காக குணமளிக்க வேண்டி ஆண்டவரிடம் வருகின்றார் நூற்றுவ தலைவன். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். அங்கே ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்வார், நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று. தூரத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை அங்கே அக்குழந்தைக்கு, அம்மகனுக்கு சுகம் கொடுத்ததாக நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது, இயேசு பலரை தொட்டு குணமாக்கி இருக்கின்றார். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான ஒன்று பேதுருவின் மாமியாரை குணமாக்கியது. பேதுருவின் மாமியார் காய்ச்சலில் படுக்கையில் கிடக்கின்றார். அவருடைய வீட்டிற்கு வருகின்ற இயேசு அவரை தொடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று என்று சொல்கிறது. எனவே இயேசு பலரை தொட்டு குணமாக்கி இருக்கின்றார். நான்காவதாக, பலர் இயேசுவை தொட்டு குணம் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகள் அவதியுற்ற அந்த பெண். அப்பெண்ணானவள் நம்பிக்கையோடு இயேசுனுடைய மேலாடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று சொல்லி அவரை தொடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என்று அவர் தொடுகின்றார். அவர் நலம் பெறுகின்றார். இப்படி ஆண்டவர் இயேசு பல நிலைகளில் பல முறைகளை பின்பற்றி பல மனிதரை குணமாக்கி இருக்கின்றார். வார்த்தைகளால் குணமாக்கி இருக்கின்றார். வெகு தொலைவிலிருந்து பல மனிதரை குணமாக்கி இருக்கின்றார். தொட்டு குணமாக்கி இருக்கின்றார். அல்லது பிறரை தன்னை தொட அனுமதித்து குணமாக்கி இருக்கின்றார். இப்படி பல நிலைகளில் பலருக்கு சுகம் தந்த ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அந்த காது கேட்காத, வாய் பேச முடியாத மனிதனை குணமாக்குகின்ற நிகழ்விலே வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம். பல நிலைகளில் ஆண்டவர் அம்மனிதனுக்கு குணம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது, அம்மனிதனை கூட்டத்திலிருந்து தனியாக பிரித்து ஆண்டவர் நிறுத்துகின்றார். பிறகு தன் விரலால் அவருடைய காதுகளை தொடுகின்றார். உமிழ்நீரால் அவருடைய நாவினை தொடுகின்றார். இறுதியில் எப்பத்தா என்னும் அவ்வார்த்தையை சொல்லி அவனை குணமாக்குகின்றார். வெறும் வார்த்தையால் குணமாக்கியவர், தொட்டு குணமாக்கியவர், வெகு தொலைவிலிருந்து குணமாக்கியவர் இங்கே பல படிநிலைகளை பயன்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இந்த குணமளிக்கும் நிகழ்வை ஆழமாக சிந்தித்த இறையியலாளர்களும் விவிலிய அறிஞர்களும் என்ன சொல்லுகின்றார்கள்? இயேசுவின் இந்த குணமளிக்கும் நிகழ்வு திரு அவையின் திருவருட்சாதனங்களுக்கு, அதாவது அருள் அடையாளங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் அல்லது அருள் அடையாளங்கள் பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது
அதனுடைய இறையியல் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு திருவருட்சாதனத்திலும் பொருள் மற்றும் வாய்ப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை ஆங்கிலத்தில் மேட்டர் அண்ட் ஃபார்ம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு திருவருட்சாதனமும் ஒரு பொருளையும் ஒரு வாய்ப்பாட்டையும் கொண்டிருக்கும். இந்த பொருளும் வாய்ப்பாடும் இருந்தால்தான் அத்திருவருட்சாதனம் செல்லுபடியாகும். அத்திருவருட்சாதனம் உண்மையான இறையருளை கொடுக்கின்ற ஒரு அருளடையாளமாக மாறும் என்று நம்முடைய திரு அவையினுடைய இறையியல் நமக்கு சொல்லுகிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், திருமுழுக்கில் பொருள் என்பது தண்ணீர். அங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாய்ப்பாடு என்பது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்ற ஜெபம். நற்கருணை என்னும் அருளடையாளத்தில் அப்பமும் ரசமும் பொருளாகவும், இது என் உடல், இதை உண்ணுங்கள், இது என் இரத்தம், இதை பருகுங்கள் என்ற குருவானவருடைய அந்த ஜெபம் வாய்ப்பாடாகவும் இருக்கிறது. உறுதி பூசுதல் என்னும் அருளடையாளத்திலே கிறிஸ்மா எண்ணெய் பொருளாகவும், அங்கு ஆயர் அவர்கள் பயன்படுத்துகின்ற தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்கள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே என்ற அந்த ஜெபம் வாய்ப்பாடாகவும் இருக்கிறது. ஒப்புரவு என்னும் அருளடையாளத்திலே ஒரு தனி மனிதன் செய்த பாவம் அங்கே பொருளாக இருக்கிறது. குருவானவர் அந்த பாவ மன்னிப்பிற்காக செய்கின்ற அந்த ஜெபம் வாய்ப்பாடாக அமைகின்றது. அதே போன்று திருமணத்திலே மணமக்கள் கொடுக்கின்ற அந்த சம்மதம், ஒருவரை ஏற்றுக்கொள்ள கொடுக்கிற சம்மதம் பொருளாக இருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகின்ற இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்ற அந்த ஜெபமானது அங்கே வாய்ப்பாடாக மாறுகிறது. அதே போன்று குருத்துவத்திலும் அந்த எண்ணெய் பூசப்படுகின்ற அந்த எண்ணெய் பொருளாக திருநிலைப்படுத்துகின்ற அந்த ஜெபம் வாய்ப்பாடாக அமைகிறது. அதே போன்று நோயில் பூசுதல் என்னும் அருளடையாளத்திலும் அங்கே பூசப்படுகின்ற எண்ணெய் பொருளாகவும் அங்கே குருவானவர் சொல்லுகின்ற ஜெபம் வாய்ப்பாடாகவும் அமைகிறது. இப்படி ஒவ்வொரு அருளடையாளத்திற்கும் பொருளும் அதே போன்று வாய்ப்பாடும் இருக்கிறது. இந்த பொருளும் வாய்ப்பாடும் இல்லாமல் ஒரு அருளடையாளம் நிகழ்த்தப்படுகிறது என்றால் அது செல்லுபடியாகாத அருளடையாளமாக இருக்கும். இறையருளை கொடுக்க முடியாத ஒரு அருளடையாளமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருட்சாதனம் என்னும் இந்த இறையலுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது இன்றைய நற்செய்தியில் வருகின்ற இந்த புதுமை. ஆண்டவர் இங்கே ஒரு பொருளை, அதாவது தன்னுடைய உமிழ்நீரை பயன்படுத்துகின்றார். இங்கே வருகின்ற வாய்ப்பாடு எப்பத்தா எனப்படும் அந்த சொல். எனவே ஒரு பொருளையும் ஒரு வாய்ப்பாட்டையும் பயன்படுத்தி இந்த மனிதனை ஆண்டவர் குணமாக்கியதன் வழியாக இந்த புதுமை, இந்த குணமளிக்கும் நிகழ்வு திருச்சபையின் திருவருட்சாதனங்களுக்கு அல்லது அருளடையாளத்திற்கு முன்னோடியாக இருக்கிறது என்று இறையியலாளர்கள் கருதுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருட்சாதனத்தினுடைய முன்னோடியாக இருக்கின்ற இந்த புதுமையான இந்த குணமளிக்கும் நிகழ்வு இயேசுவினுடைய ஒவ்வொரு நாளும் அருளை நமக்கு கொடுக்கின்ற அருளடையாளங்களின் அடையாளமாக நமக்கு திகழ்கின்றது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த குணமளிக்கும் நிகழ்விலே வருகின்றது போல ஆண்டவர் இயேசுவும் ஒவ்வொரு அருளடையாளத்தின் வழியாக நமக்கு புதுமைகளை, அற்புதங்களை, அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த புதுமையில் வருகின்ற அந்த மனிதனை கூட்டத்திலிருந்து தனியாக பிரித்தெடுத்தது போல ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வழியாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக இவ்வுலக மாந்தரின் கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, அம்மனிதனை தொட்டது போல, தன்னுடைய உமிழ்நீரால் அவனுடைய நாவை தொட்டது போல ஆண்டவர் இயேசுவும் ஒவ்வொரு திருவருட்சாதனங்களின் வழியாக தன்னுடைய கரங்களால் நம்மை தொடுகின்றார். தன்னுடைய உமிழ்நீரால் நம்மை தொட்டு குணமாக்குகின்றார். இப்படி ஒவ்வொரு திருவருட்சாதனங்களும் ஒவ்வொரு நாளும் இறையருளை கொடுக்கின்ற ஒரு வாய்க்காலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி எண் 1504 சொல்லுகின்றது. இன்றும் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து
தன்னுடைய அற்புதங்களை, தன்னுடைய அதிசயங்களை ஒவ்வொரு திருவருட் சாதனங்களின் வழியாக நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று திருச்சபையினுடைய அந்த மறைக்கல்வி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருவருட் சாதனங்களும் இறையருளை நமக்கு கொடுக்கின்றன. அதோடு நமக்கு பல அற்புதங்களை, அதிசயங்களை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நற்செய்தி நிகழ்வை நாம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு நன்றாக காது கேட்கின்றது, நான் நன்றாக பேசுகின்றேன், எனவே எனக்கும் இந்த நற்செய்தியில் வருகின்ற இம்மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இம்மனிதனைப் போல ஆண்டவர் முன்னால் நான் நின்று குணம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, உண்மையாக பேச்சு குறைபாடு என்பது என்னவென்றால், பேச முடியாமல் இருப்பதோ அல்லது திக்குவாயாக இருப்பதோ அல்ல, மாறாக அதிகமாக பேசுவது, அவசியமற்ற விஷயங்களை பேசுவது, அல்லது அடுத்தவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பொய்யான புரட்டுகளை எல்லாம் பேசுவது, இதுதான் பேச்சு குறைபாடு. கேட்டல் குறைபாடு என்பது காது கேட்காமல் இருப்பது அல்ல, மாறாக அடுத்தவர் பேசுகின்ற பொழுது அதை கேட்காமல் தவிர்ப்பது, அல்லது இறைவார்த்தையை கேட்காமல் இருப்பது, அல்லது தீமையை கெட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது, இப்படிப்பட்டதுதான் கேட்டல் குறைபாடு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளில் பேச்சு குறைபாடு என்பது தேவையில்லாமல் பேசுவது, கேட்டல் குறைபாடு என்பது அடுத்தவருடைய அந்த குரலை கேட்க மறுப்பது, அதை தவிர்ப்பது, அல்லது இறைவார்த்தையை கேட்க மறுப்பது, அதை தவிர்ப்பது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் நாமும் ஆண்டவருடைய குணம் வேண்டி அங்கு வந்த மனிதனைப் போல அவரிடம் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு திருவருட் சாதனமும் நமக்கு குணமளிக்கும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மனிதனை தொட்டு தன்னுடைய வார்த்தையால் குணமாக்கியது போல ஒவ்வொரு திருவருட் சாதனங்களின் வழியாகவும் ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகின்றார், நமக்கு குணமளிக்கின்றார். எனவே நற்கருணை என்னும் இந்த அருளடையாளத்திலே நாம் இப்பொழுது பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திருவருட் சாதனத்தின் வழியாக இறைவன் நம்மை தொட்டு குணமாக்க தயாராக இருக்கின்றார். நாம் அவரிடம் வர வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தொட்டு குணமாக்குவார். ஒவ்வொரு அருளடையாளமும் ஆண்டவருடைய அதிசயத்தை, அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றன. எனவே இயேசுவினுடைய அவருடைய தொடுதலை, அவருடைய உமிழ்நீரை ஒவ்வொரு திருவருட் சாதனங்களிலும் நாம் பெறுகிறோம். அதோடு அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு திருவருட் சாதனங்களிலும் கேட்கின்றோம். எப்பத்தா என்று குணமளித்த ஆண்டவர் ஒவ்வொரு அருளடையாளத்தின் வழியாக நம்மோடு பேசி நமக்கு குணமளிக்கின்றார். எனவே இந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டு திருவருட் சாதனங்களை அணுகுவோம். அருளடையாளங்களில், திருவருட் சாதனங்களில் பங்கெடுத்து இறை ஆசிரையும் அவருடைய அருளையும் எல்லாவற்றுக்கு மேலாக அவர் அளிக்கும் சுகத்தையும் குணத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.